அப்படி யோசிக்கவே இல்லைங்க. திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு நம்ம ஏதோ நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளவு தான், நம்ம இப்படி வாழுவோம் அப்படின்ட்டு. அதனால கடவுள் கைவிடலை. அப்படி மிகவும் அழகான முறையில் இந்த ஏசியில் தச்சு வியாபாரம் செய்கிறதுக்கான அடிப்படை ரீதியான உபகரணங்களை வந்து அவங்க சிங்கர் கம்பெனி வந்து ஒரு கடனாக எடுத்து கொண்டு வந்து யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு போகிறோம். ஆப்புத்தலையிலிருந்து தங்கமலைக்கு போகிறோம். தங்கமலையில் இருக்கிற ஒரு சகோதரி ரஞ்சனி என்ற சகோதரிக்கு நாங்கள் வாழ்வாதார ரீதியான ஒரு உதவி செய்வதற்காக எமது யூடியூப் சேனல் தேவையுள்ளவர்களை தேடி திரும்ப யூடியூப் சேனல் இப்போது ஆப்புத்தலையிலிருந்து தங்கமலை நோக்கி இந்த எங்களோட பயணம் தொடருது. அவங்க எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்து மிகுந்த ஒரு வறுமை கோட்டுகளை வாழ்கிறாங்க, அதாவது நல்ல ஒரு டெய்லர், ரெண்டாவது ஸ்வீட்டர் சாமான் தச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பெண். எனவே அவங்களுக்கு இப்போ தேவையானது துணி. எனவே அந்த துணி வாங்குவதற்கான அந்த பணங்களை கொடுப்பதற்காக எமது தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லும் யூடியூப் சேனல் புறப்பட்டு போய்கொண்டிருக்கு. எனவே நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இந்த பக்கம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஹப்புத்தலை, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா பண்டாரவளை, பதுளை, கொழும்பு என்ற ரீதியில் வந்து பயணம் தொடருது. எனவே வாங்க எங்களோடு தேவையுள்ளவர்களை தேடி செல்லும் யூடியூப் சேனல் எவ்வாறு நமது சமூக பணியை செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஹப்புத்தலையில் இருக்கிற தங்கமலை என்ற பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரியினுடைய முயற்சியை ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையுள்ளதை தேடிச் செல்கின்ற இந்த சேனல் அறிஞ்சதன் மூலமாக ஒரு சிறப்பான ஜேசிகளை தைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சகோதரி. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான முறையில் இந்த ஜேசிகளை தைச்சி வியாபாரம் செய்கிறதுக்கான அடிப்படை ரீதியான உபகரணங்களை வந்து அவங்க சிங்கர் கம்பெனியில் வந்து ஒரு கடனாக எடுத்து கொண்டு வந்து இதை வச்சு துணி இல்லாமல் கஷ்டப்படுறத போது நமது தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லும் ஜியோஜியம் யூடியூப் சேனல் ஒரு சிறு உதவியை ஆரம்பித்தது. ஆனால் இந்த உதவியை இன்னும் பலப்படுத்துறதுக்காக இவங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சிறந்த பெண்மணி, குளிரான இந்த பிரதேசத்தில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு மிகவும் மலிந்த விலையிலையும் சிறப்பான முறையில் அழகா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெய்லரை தான் நாங்கள் இங்கே சந்திக்கிறோம். இவங்க வாழ்க்கை வந்து ஒரு சோகமான வாழ்க்கை. ஆனால் அந்த சோகத்தை கூட அவங்க தங்களுடைய சொந்த முயற்சியினால முன்னேற்றி கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் அம்மா. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் வனரஞ்சனி. ரஞ்சனி பேரு. நான் குளனூர்ல இருக்கேன், ஹப்புத்தலையில. நான் சாதாரணமாக 4 பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு 4 பிள்ளைகள். அம்மா இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனை வீட்டில், அதனால அவங்க வெளியில இருக்காங்க. நான் பார்த்தேன் இப்படி எனக்கு நான் நாட்டில் தான் வேலை செஞ்சேன். முன்ன கூலி வேலை தான் செஞ்சு அப்படியே கொஞ்சம் காலம் போக்குள்ள எனக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமேலுக்கு எனக்கு முடியலை, போயிட்டு மழையிலையும் காற்றுலையும் வேலை செய்கிறதுக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் தையல் முடியும், ஆனாலும் எனக்கு வசதி இல்லாதனால நான் ஒரு மெஷின் உபகரணம் எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு. ஒன்று சிங்கரில் தான் ஒரு மெஷின் ஒன்று எடுத்து அதுக்கு லோன் போட்டு தான் எடுத்து இப்போ வாடிக்கை கட்டிக்கிட்டு போகிறேன் நான் அதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் தான் இப்படி அப்புத்தலையில் ஜேசி தைக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க மூலியமாக போயிட்டு சந்தித்து அவங்கள்ட்ட போயிட்டு நான் இப்போ 1 வருஷ காலமாக அவங்கள்ட்ட தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜேசிக்கு எனக்கு தைக்கிறதுக்கு 70 ரூபா தராங்க. அப்போ எனக்கு போதாது அந்த வருமானம். அதனால நான் எப்படி முயற்சியில் நான் இப்படி அந்த யூடியூப் சேனல் மூலியமா எனக்கு ஒரு உதவியை நான் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க எனக்கு அந்த உதவியை தந்தாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் மூலியமா இப்போ எனக்கு கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் எனக்கு துணி வாங்கி நான் அந்த ஜேசிங்களை கொஞ்சம் தச்சிருக்கிறேன். நான் நீங்க தச்சிருக்கீங்க. இதுல ஒரு ஜேசி எவ்வளவு கொடுக்கலாம்? இந்த ஜேசி வந்து 1300 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆமா. ஆனா நீங்க வந்து இதுல எவ்வளவு வருமானம் நீங்களா தச்சா கிடைக்கும் நினைக்கீங்க?
நானா தச்சுன்னா எனக்கு ஒரு 400 ரூபா கையில இருக்குது. உங்களுக்கு 400 கிடைக்கும். 400 இருக்கு. இந்த உங்களோட குடும்பத்துல வந்து உங்களோட கணவனார் உங்களை விட்டு போய் எவ்வளவு காலம்? அவர் விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வழக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா என் வாழ்க்கை வந்து ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து எனக்கு அறவே ஒரு சப்போர்ட் இல்லை எனக்கு. அந்த நேரத்துல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்கு நிறைய துணி வாங்கி தந்திருக்காங்க. இந்த துணி இருக்குது, இங்க துணி வாங்கி தந்திருக்காங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மனமார்ந்த நன்றி. இன்னும் எனக்கு இந்த முயற்சியில நான் மற்ற ட்ரெஸ்ஸும் தைக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்க, கவுன், ஃப்ராக், சாரி, ப்ளவுஸ் அப்படி எல்லாமே தைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகரித்து கொடுத்தா மிக்க நன்றி. ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக உங்களோட பிள்ளைகள் என்னென்ன படிக்காங்க? கிரேட் 5 படிக்கிறா மகன், கிரேட் 4 படிக்குது மக. அவனுக்கு வந்து வயசு கூட, மகளுக்கு 12 வயசு ஆச்சு. அவள் 3 வருஷம் சரியான வருத்தத்துல இருந்தா, படுத்த படுக்கையில இருந்தா. ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தேன், கிளினிக் கார்டு எல்லாமே இருக்கு. சின்ன மகனுக்கு 4 வயசு ஆகுது. இப்போ இந்த வருஷம் அவருக்கு ஸ்கூல் நர்சரி சேர்க்கணும். அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு 78 வயசு ஆகுது. இப்போ அம்மாவையும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் வாழ்றேன். நானு நீங்க உங்களோட சொந்த தொழில தான் இந்த இப்படி தொழில் செய்து உங்க குடும்பத்தை கொண்டு போறீங்க, செஞ்சுதான் சாப்பிடுறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது சாதாரணமா வந்து? இப்போ விலைவாசிக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வீட்டு வருமானமே 2000க்கும் மேலே தான் இருக்குது. அப்போ மாதம் எனக்கு எப்படி சரி 40,000 ரூபாய்க்கு சாமான் எடுத்தால் தான் போதும். அதுவும் பத்தாமல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் செலவு. இப்போ டிசம்பர் வருது, இதுக்கான புஸ்தகங்கள் அதெல்லாம் கூட இப்போமே நினைக்கிற நேரம் ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் இப்போ நான் இப்படி ஒரு தொழிலை செஞ்சு தான் இது நான் பிழைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வாரீங்க யூடியூப் இதை பாக்குற யூடியூப் சேனல்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு நீங்க சவாலா சொல்லக்கூடியது என்ன? பெண்களுக்கு நல்ல ஒரு தையல் படிக்கணும். தையல் படிக்கிற நம்ம மாதிரிக்கு கணவனை இழந்துட்டு கணவனுடைய சப்போர்ட் இல்லாத ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு தொழிலை கற்றுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பெண்கள் வந்து முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தா மட்டும்தான் முன்னேற முடியும். நானும் அப்படித்தான், என் வாழ்க்கையில நானும் இறந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தோம். ஆனாலும் இந்த முயற்சி என்ன இன்னைக்கு ஊக்குவிச்சிருக்கிறதுக்கு நான் பெரிய ஆளு. எனவே ஜியோஜெம் யூடியூப் சேனல் தேடியுள்ளவர்களை எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடுவதிலும் அவர்களை சந்திப்பதிலும் அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதிலும் மிகுந்த கவனமும் அக்கறை மூலமாக இலங்கை முழுவதும் இந்த பணிகளை செய்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் 400 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவங்களோட தேவையை அறிஞ்சு ஒரு முறையை நாங்கள் முதலாவது இவர்கள் அறிஞ்சு கொண்டோம். அவருடைய முயற்சி, அவர் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு போதகர் அவர். எனவே அந்த போதகரின் மூலமாக இவரை சந்தித்ததுக்கு பிறகு இவருக்கு இப்படி ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் இருந்ததுனால எமது ஜியோஜெம் யூடியூப் சேனல் தேடி செல்லும் இந்த சேனல் ஆரம்பத்தில் சிறு உதவி ஒன்று செய்திருந்தது. இந்த துணிகளை வாங்கி இவங்க செய்வதற்கு அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் இவங்களோட தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு எமது ஜியோஜெம் யூடியூப் சேனல் அவங்களுக்கு ஒரு சிறிய நன்கொடையை வழங்க வந்திருக்கு. அதுக்காகத்தான் இன்றைக்கு அவ்வளோ தூரம் இருந்து வந்தவங்க ஃபோன் பண்ணி எங்களோட கழிச்சிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் காசை வந்து நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருந்தோம். அதில் தான் இந்த துணிகளை வாங்கியிருந்தாங்க. இப்போ இவங்களோட தொழிலை இன்னும் சிறப்பிக்க வேணும் என்பதனால அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஜியோஜெம் யூடியூப் சேனல் மூலமாக இவங்களுக்கு இந்த உதவியை செய்ய விரும்புகிறோம். நாங்கள் எங்களோட ஜியோஜெம் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் துணிகளை வாங்கி ஏனைய கவுன்களையும் செய்து சிறப்பான முறையில் நீங்கள் செய்யணும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த துணியை பொறுத்தவரையில் அவங்களாக போய் அவங்கள அந்த கடையில் போய் வாங்கினா தான் சிறப்பானதை வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த துணியிட இது தெரியும். என்பது யூடியூப் சேனல் வந்து அநேகமாக பொருட்களை தான் நாங்கள் நேரடியாக வாங்கி கொடுக்கறது வழக்கம். ஆனால் இவங்களோட தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு அவங்களோட கையில் வந்து இந்த பணத்தை நாங்கள் கொடுக்கோம். நான் நினைக்கிறேன் இவங்க நிச்சயமாக இதை செய்து எங்களுக்கு எல்லா ஆவணங்களையும் அனுப்புவாங்கன்னு. எனவே நாங்கள் இவங்களுக்கு எங்களோட ஜியோஜெம் யூடியூப் சேனல் ஊடாக 5000, 10,000, 15,000, 20,000, 20,000 போதுமா இருக்குமா? அவங்க போதும், நல்ல மனம். எனவே 25,000, 25,000 அவங்களுக்கு 30,000 ரூபா நாங்கள் இந்த உபகரணங்களை வாங்குறதுக்கு நாங்கள் ஜியோஜெம் யூடியூப் சேனல் சொல்லுது. நீங்கள் இதை தந்த எங்களுடைய ஜியோஜெம் யூடியூப் சேனல்களுக்கு எதை சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதை தந்த ஜியோஜெம் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நிலைமை பார்க்க போனால் எனக்கு துணி எடுக்க போகிறேன், பம்முனுவைக்கு தான் போகணும், மாரகமைக்கு. நான் போயிட்டு மாரகமையில் துணி எடுத்துகிட்டு வருவேன். துணி எடுத்துகிட்டு வந்து நான் திரும்ப அந்த ஜேசியெல்லாம் தச்சு இதே மாதிரிக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நான் திரும்ப இது மூலியமா வீடியோ எடுத்து கட்டாயம் இந்த துணிகளுக்கான இதை நான் நீங்க என்ன ஜியோஜெம் யூடியூப் சேனல் இந்த ஒரு உதவி கிடைச்சது வந்து உங்களுக்கு வேற யாராவது இப்படி ஏதாவது உதவி செஞ்சு? வேற யாருமே உதவி செஞ்சதில்லை. ஜியோஜெம் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. அன்பான நண்பர்களே, சிறந்த திறமைசாலிகள் சமூகத்தில் இருக்காங்க. அதுவும் மலையக பகுதியில் இருக்கிற மக்கள்
பின்தங்கினவர்களாக பார்க்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஜேசியை வந்து இவங்க தயார் செய்திருக்காங்க. எனவே ஜியோஜம் யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்வீங்களா இருந்தால் இப்படிப்பட்ட அழகான மிகவும் சிறப்பு மிக்க ஜேசிகளை தைச்சி தருவதற்கு இவங்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எனவே ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி, எனவே ஒரு சவால் நிறைந்த பெண்மணி, வாழ்க்கையில பல போராட்டங்கள் கஷ்டங்களை சந்தித்த ஒரு பெண்மணி, தன்னுடைய வாயால் அதை சொல்வதற்கு அவங்க மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க எங்களோட தொலைபேசியில பேசும்போது அவங்களுடைய உண்மையான நிலைமைகளை பேச நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குற நேரம் அவங்க உண்மையாகவே ஒரு தேவை உள்ளவங்களா இருந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கோம். இப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் எமது ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேடி செல்லும் இந்த யூடியூப் சேனல் எங்கே தேவையோ அங்கே நிற்கும் என்பதில் எந்த சந்தேகம். நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், எங்களோடு கரம் கோர்க்கலாம். நீங்கள் இந்த அருமையான இந்த வேளையில் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற நீங்கள் இந்த பெண்மணியுடைய இந்த தொழில் முயற்சிக்கு நீங்களும் எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு தரலாம், எங்களோடு தொடரலாம். இதை மற்றவரோடு ஷேர் பண்ணலாம், மற்றவரோடு வந்து நீங்கள் பதிவு செய்யலாம், மற்றவர்களுக்கு இதை குறித்து அறிமுகப்படுத்தலாம். ஒரு கேர்ள் ஒன்றுக்கு தான் அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அந்த வேலையை. இந்த டிசைனில் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் அதை பாதி தான் முடிச்சிருக்கேன். இப்போ நைட்டுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு இதுக்கான பொருளாதாரம் இருக்குல்ல உங்கள்கிட்ட, அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. இந்த பொருளாதாரம் கிடைக்குமான்றதுல யோசிச்சு கொண்டு இருந்தீங்க, இப்படி ஒன்று கிடைக்கும்னு நினைச்சீங்களா? இப்படி யோசிக்கவே இல்லைங்க. திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் தான் சொல்லணும். நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு நம்ம ஏதோ நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளவு தான், நம்ம இப்படி வாழுவோம் அப்படின்ட்டு. அதனால கடவுள் கைவிடலை, இப்படி நல்ல முறையாக பண்ணிட்டாரு. ஆனால் இதோட எனக்கு பெரிய பிளஸ்ஸிங் இப்படி ஒரு கிடைச்சது. இந்த நேரத்தில் நான் இப்போ ஒரு ஜேசி துணி எடுக்க போகிறதுனா எனக்கு காசு வேணும் தானே. அந்த காசு இல்லாமல் தானேங்க நான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த காலத்துல இந்த ஜேசி உங்களுக்கு விற்கிறதுக்கு நிறைய உதவியா இருக்கு. இப்போ வந்து சீசன் டைம் ஒரு சாதாரணமா நீங்க இந்த சீசனுக்குள்ள எவ்வளவு சாதாரணமா உழைக்கலாம் நம்புறீங்க நீங்க? என்ற முயற்சி இப்போ நம்ம எவ்வளவு துணி போட்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் ஒன்று இருக்குங்க. அந்த வருமானத்தை கொண்டு பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவியா இருக்கு. எத்தனை ஜேசி ஒரு நாளைக்கு தைப்பீங்க சாதாரணமா? ஒரு நாளைக்கு எனக்கு 15 ஜேசி தைக்கணும். 15 ஜேசி உங்களை தைக்கணும். அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த துணிகள் இதில் இல்லாததுனால நான் கூலிக்கு தான், அவங்க வீட்டு வேலைக்கு தான் போறேன். அவங்க ஒரு ஜேசிக்கு 70 ரூபா தராங்க எனக்கு. நான் 10 ஜேசி அடிச்சேன்னா எனக்கு 700 ரூபா, 15 ஜேசி அடிச்சேன்னா தான் 1050 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 450 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வந்த நாட்களும் இருக்கு. இந்த இதன் மூலமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து எப்படியும் 2000-2500 ரூபாய் நீங்க சம்பாதிச்சு கொள்ளலாம். இது உங்களுடையதா இருக்கும். இதை எப்படி நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க? இதை வந்து வியாபாரம் வந்து இப்ப சம்பள வாசல்ல நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 ஜேசி தந்து கொடுத்தோம்னா அவங்க அதை வித்து அதுக்கான காசை எனக்கு தருவாங்க, கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படணும். இதுக்காக தச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்மளோட முயற்சி கஷ்டத்துல தான் ஒரு பணத்தை சேகரிக்கலாம். நீங்க இதை வந்து இப்ப எவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க பழகின? நீங்க நான் இப்போ அங்க வேலைக்கு போயிட்டு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துல தான் இந்த மாதிரிக்கு அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 2 மாசத்துலேயே நான் அப்படி துணி எடுத்து தப்போம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட காசு இருக்கல. அப்போ இப்போதான் கொஞ்சம் போன இதில் தான் இந்த யூடியூப் சேனல் மூலியமா தான் எனக்கு ஒரு உதவி. அந்த உதவிக்கு நன்றி. அது மூலமா நீங்க செய்து இப்போ இன்னொரு பெரிய அளவு நீங்க செய்ய போறீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க கஷ்டப்படுற எத்தனை பெண்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு ஜேசி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு என்ன தேவைப்படும் நீங்க நினைக்கீங்க? இதுக்கு துணி வேணும். மேக்சிமம் அது வந்து ஒவ்வொரு விதமான துணி இருக்கு. இந்த துணி போல் துணி, அது மற்ற துணி இருக்கு. 3-4 வகையான துணி இருக்கு. நம்ம எந்த துணியை எடுத்தா அது வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். சிப்பர் வேணும், நூல் வேணும். இது தான் தேவை அந்த ஒரு ஜேசி முடிக்கிறது. வறுமை கோட்டுக்குள்ள வாழ்ற ஏனைய பெண்களை நினைச்சு நீங்க இந்த வேலையை செய்வீங்களா? கட்டாயமா நீங்க சொல்லி கொடுப்பீங்க? ஆமா, கட்டாயம் சொல்லி கொடுப்பீங்க. சொல்லி கொடுப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பெற்ற நன்மையை மற்றவங்களும் பெறணும் என்று விரும்புறீங்க. உங்களுடைய சிறப்பான எண்ணம் இன்றைக்கும் சிறப்பாக அமையணும். நன்றி. தேங்க்யூ.